உட்காந்துட்டு இருக்கு. இதுவாய திறந்தாலும் இந்தியாலும் சரி வெளிநாட்டிலும் சரி கடவுள் கடவுள்ங்கிறது என்ன ஆகுது? பிசாசு வீட்டுக்கு வெளியில வீடுகளுக்குள்ள கிறிஸ்தவர்கள் சொல்ற இந்த போலி கிறிஸ்தவர்கள் வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அவன் வச்சிருக்கான் ஒரு படமே வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். எந்தவன் கிறிஸ்தவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் முதல்ல போனா ஒரு தாடிக்காரர் படம் இருக்கு. எனக்குன்னா அது இருந்ததுனாலே அந்த வீடு வந்து பிசாசு கையில. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த பிசாசு பேலியாளிகளுக்கு புரிய மாட்டேங்குது. கோயத்துல ஒருத்தருக்கு சொன்ன பெரிய அழகா டெக்கரேட்டடா வச்சிருந்தாரு. ஐயா உங்க குடும்பம் கம்ப்ளீட்டா பிசாசு கையில இருக்கியா, வாழ்த்துக்கள் அப்படின்னா. ஐயா யாரோ ஒருத்தர் கிஃப்டா கொடுத்த விளாட இருக்கு. ஆனா நல்ல ஆவியில சொன்னனால எடுத்துட்டாரு, வெளியில எடுத்துட்டாரு. 4 நாளைக்கு அவருக்கு ஒட்டம்ப அடிச்ச மாதிரி இருந்துதான். போன் பண்ணி சொன்னாரு, பிரதர் 4 நாளைக்கு ஒட்டம்ப யாரோ அடிச்ச மாதிரி. பிசாசு வீட்டை விட்டு வெளியே போனோம்னா சரி போ வச்சுக்கோ கிஃப்ட்னு சொல்லி 4 நாள். ஆனா அது உள்ளே இருந்ததுன்னா புருஷன் பொஞ்சாதியும் பிள்ளைகளையும் அடிச்சு போட்டுரும். அல்லேலுயா. இதுக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வீட்டுல பிரச்சனை இருக்கு. புருஷன் பொண்டாட்டி கடையில அன்பு இல்லைன்னா வேற ஒண்ணு இல்ல. அந்த தாடிக்காரர் ஆர்டிஸ்டிக் படம் வீட்டுல இருக்கு பாத்தீங்களா, அதுல சில சமயம் ஒரு வசனம் வேற எழுதி லைட் கிட்டு போட்டு வச்சிருவாங்க. இதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. பெந்தேகோஸ்தேக்கான வீட்டுல எல்லாம் இருக்குது. அடாடாடாடா இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் இவங்களை என்ன பத்திரமா கம்பெடுத்து அட்டிக்கணும். எவன் வீட்டுல எல்லாம் படம் ஏசு படம் சொல்லி தாடிக்காரன் படம் வச்சிருக்கீங்க வா முழங்கால் போடு அப்படின்னு அட்டி விளக்கணும். இவங்களுக்கு அடிச்சு 4 பேரை அடிச்சா 5வது ஆள் வீட்டுக்குள்ள போகும்போது இருக்காது. இல்லையா? ஆமா, பாஸ்டர்கள் பெந்தேகோஸ்தே பாஸ்டர்கள் எந்த பாஸ்டர்னாலும் சரிதான், விசுவாசி வீட்டுக்குள்ள போனா தாடிக்காரன் படம் இருக்கான்னு பாக்கணும். இருந்ததுன்னா ஆன் த ஸ்பாட் அந்த விசுவாசியை அடிக்கணும். அடிபடல, அடி இல்ல. ஆமா, அவன் அடிபட்டாது முளைச்சு போயிருவான். அடிபடலன்னா நரகத்துக்குள்ள போறான். இயேசுவுக்கு கெடுதில உண்டாக்குறானுங்க. இன்னைக்கு புறஜாதி சபை இப்படி இருக்கு. புறஜாதி கிறிஸ்தவர்கள் இவங்களுக்குன்னு வந்து கல்வாரி சிலுவையில் தான் உயிரை கொடுக்க இவன் காண்பிக்கிற அன்பு இந்த லட்சணத்துல இருக்கு. ஏசப்பா இல்லையா? அவர் பேரை மாத்திட்டாரு, இயேசுன்னு பேரை மாத்திட்டாரு, இயேசு கிறிஸ்துன்னு பேரை மாத்திட்டாரு. இனிமே எப்படி சொல்லுவீங்க? கடவுள் வாயில மறந்து போய் வருமா? வார்த்தை மறந்து வருமா? வந்ததுன்னா தெரியாம கடவுள்னு சொல்லிட்டீங்கன்னா டப்புன்னு கன்னத்துல ஓங்கி ஒரு அடிச்சிடணும். டப்புன்னு அடிச்சிடணும். அந்த வார்த்தை வரக்கூடாது. தெரியாம வந்துட்டுனா கடவுள் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிருங்க. இந்த உமா சங்கர் ஒருத்தன் எங்க இருந்த வந்திருக்கான் இப்படி எல்லாம் சொல்லி போட்டு போயிட்டான். வீட்டுக்குள்ள போனவன என்ன பண்ணணும்? முதல்ல இந்த படங்கள் கழுத குதிரையை தூக்கி ஒட்டச்சி இயேசுவின் ரத்தம் தெளிச்சு உன்னை காலி பண்ற தண்ணி தெளிச்சு எங்கேயாவது தண்ணிக்குள்ள போட்டு முக்கிடணும். நான் ஊரா போறேன். என் ஜோலியே இதாயிட்டு. 2 நாளைக்கு முன்னால இருந்தேன், பூனால இருந்தேன். அங்க கிறிஸ்தவர் வீடுகள் இருந்தெல்லாம் அந்த படங்கள் எல்லாம் உருவி எடுத்து அவங்க என்னெல்லாமோ வச்சிருக்க உருவி எடுத்து அங்க போய் ஒரு நதியில நான் இயேசுவின் ரத்தம் தெளிச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ண ஒரு ஆள் அதை தண்ணிக்குள்ள தூக்கி போட இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை இப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டியது இருக்குது. அவனுக்கே தெரியல, புள்ள இருக்க மாட்டுக்கு, புள்ள வந்தா அபார்ஷன் ஆகிடுது. காரணம் இதுதான், வீட்டுக்குள்ள தாடிக்காரர்